பிரைஸ் தி லார்ட். வணக்கம் யூடியூப் நேயர்களே. நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பு என்னவென்றால் மாய்மலமான கிறிஸ்தவர்கள். அதாவது உலகத்தில் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், மாய்மலமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். மாய்மலமான கிறிஸ்தவரை பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள போவோம். மாய்மலமான கிறிஸ்தவர் என்றால் இந்த உலகத்திலே அவர்கள் அதாவது இறை வணக்கத்துக்குள்ளே, அதாவது விக்கிரக ஆராதனை புறஜாதி மார்க்கத்திலிருந்து மதத்திலிருந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் இறை வணக்கத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ரட்சிப்பு என்பது நித்தமும் அனுதினமும், அதாவது அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய் மனஸ்தாபப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து முறைப்படி போய் அப்போஸ்தலருக்கு முன்பாக பாவமன்னிப்பு அதிகாரம் பட்டு யோவான் 20:23 முதல்ல யோசுவா 7 அதிகாரம் 19 வசனம். பிறகு புதிய ஏற்பாட்டில் பார்த்தா யோவான் ஸ்தானத்து போய் பாவரிக்கை செஞ்சுருக்காங்க. யோவான் 20:23 அப்போது ரோமரில் வெளியரங்கமாக தங்கள் பாவங்கள் அறிக்கை. இந்த மாதிரி உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பாவரிக்கை செய்தவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். கட்சியாக இருக்கட்டும், கழகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், முறைப்படி அதில் இருக்கிறோம் அவர்கள் மெம்பர்ஷிப்பாக இருக்க முடியுமே தவிர மற்றவர்களும் போலி தான், அவர்கள் நரகத்தான் போகணும். மாய்மலமான கிறிஸ்தவர் என்றால் இறைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை எதற்காய் பிடிக்க வேண்டும். பேதுரு 12 சீடர்களில் மீன் பிடித்தவர்களே ஆண்டவர் தெரிந்து கொண்டார், உங்களை மனிதனை பிடிக்கிற ஆக்கிறேன் என்று சொன்னார். அதே போல் இப்போ கிறிஸ்தவர் பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன நினைக்காங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டானே வீட்டில் கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், எல்லாம் இருக்கும்னு நினைக்காங்க. அது எண்ணங்கள் தப்பு இல்லை, அது ரட்சிப்பு அல்ல. ஒரு உலக ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு இருப்பதனால் அவனோடு ஆண்டவர் இருப்பார் என்று சொல்வதற்கு வேதத்தில் ஆதாரம் இல்லை. அப்படி பார்த்தா ஐஸ்வர்யவான் லாசரு தரித்திரர் கடைசி தாம்பத்தியமான நித்த கோடி கட்டினவன் கடைசி நரகத்து போயிட்டான். இந்த உலகத்திலே பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள், உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள், ஒழுக்கமுள்ள கிறிஸ்தவர்கள் பாவத்தில் விழுந்தாலும் பாவரிக்கை செய்து மனசாப்பட்டு ஆண்டவரை விழுந்து விட்டேன், விழுவது பாவம் அல்ல, விழுந்து கிடப்பதே பாவம், விழுந்து விட்டு தஞ்சம் படத்து கிடக்க தான் பாவம். மாய்மலமான கிறிஸ்தவர்கள் அவர்கள் யார்? அதாவது விக்கிரகர் ரசிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு இப்போ சிஎஸ்சியில் எந்த ஊருன்னு சொல்லலை, எந்த மாவட்டம் சொல்லலை, அவங்க பேர் சொல்லலை, தெரு சொல்லலை. பார்த்தீங்கன்னா கேரளாவில் போய் மந்திரவாதியிட்ட சோசியம் பார்க்கறது, மாந்திரிகம் பண்ணுகிறது, தகடு வைக்கிறது, பில்லி சூனி வைக்கிறது, முகநாடியை திருப்பி விடுறது, கேடு செய்கிறது. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஓப்பன் பண்ணுறது என்று அங்கே போட்டு ஐயர்வாளை கூட்டு ஜோம் பண்ண விடுது. ஹல்லேலூயா! இது உண்மை சம்பவம், ட்ரூத். அதாவது மாய்மலமாக கிறிஸ்தவம் பண்ணுது, விடிய பாவம் செய்து விடுந்தவண்ண போய் திருவந்து எடுக்கிறது. பரவு அடுத்த அதாவது பழிவாங்கனக்கு நானே பதிவு கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனிதன் தப்பாக, அதாவது என்ன காரியம் நடந்தது என்று தெரியாமல் அவனுக்கு ஏவலை விட்டு மோராடி திருப்பி விடுது, பல சம்பந்தக்காரர் பகைக்கிறது, தெரிஞ்சும் தெரியாமலும் அறியாமலும் யாரும் தண்டிக்கிறது. இந்த மாதிரி மாய்மலமான கிறிஸ்தவர் இருக்கிறார்கள். சபையில் பார்த்தா பயபக்தி பரிசுத்தங்கிறது, பிரதம் சோத்திரங்கிறது, நம்ம கொடுத்தா வாங்கி தின்னுக்கிறது, நமக்கு ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. இது எச்சிக்கலத்தனமான யாரும் பேசக்கூடாதுன்னு தான் பேச. எதுக்கென்றால் ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஊர் எந்த மாவட்டம் சொல்ல யாருக்குமே தெரியாது. எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கேன், கடைசி பார்த்தா நான் ஒரு ஊழியக்காரனை பழக்கம் பிடிச்சிருக்கேன், அவனுக்கு போய் அந்த ஆளுக்கு போய் இணைஞ்சிருக்காங்கன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு நெட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த ஆள் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன். இவங்க சிஎஸ்ஐ என்ன ஜாதி எனக்கு தெரியும், அவங்க என்னன்னு தெரியும். இவங்களை அதாவது அந்த குரூப்பில் இருக்கவங்கள ரொம்ப தரமட்டமாக பேசுகிறது. யார் உண்மையான இருந்து தெரியாமல் இப்போது செஞ்சவனுக்கு செய்யணும், செத்தவனுக்கு கலந்து பழமொழி இருக்குது. அப்போது ஒரு கிறிஸ்தவ பண்பு அப்படின்னா ஒருத்தன் செஞ்சவனுக்கு செய்யணும். அப்போ அவர் கொடுக்க அவர் தின்ட்டு ஏன்னு சொன்னேன். அப்போ என்ன அவமானப்படுத்துமோ, என்னோட மன வேதனைப்படுமோ, அந்த குமரில் கடவுள் பார்ப்பார், எப்படி உங்களை ஆசிரிப்பார். பூமியில் ஐஸ்வர்யம் இருப்பதனால அது பல்லவத்துக்கு கொண்டு போகாது. உண்மையான மெய்யான மனசாப்பட்டு மனம் திரும்பி ரசிக்கப்படணும், சண்டை போட்டால் அப்புறம் ஒப்புரவாகணும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவர். மாய்மலமாக வேலை பார்க்குறது, அதாவது மறைமுகமாக மாந்திரிய வேலையும் பண்ணிக்கிறது. வீட்டில் அஸ்திபாரம் போடாமல் நான் போயிருந்தேன், திருநாறு சந்தன குங்குமம் இருந்தது, பாலை இணைஞ்சாங்கன்னா அந்த பூமியில் ஊற்றுனாங்க, நானும் கூட சேர்ந்து ஊற்றுனேன். அதை அறிக்கை செய்ய போட்டு ஆர்டர் பண்ணிக்கணும். எதுக்காக இவர்களும் மாய்மலமான கிறிஸ்தவர்கள். இவருடைய முடிவு லட்சை இவர்களுக்கு நித்திய அக்கினி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு வெளிப்பாடு உண்டாகி ஒரு மனிதன் ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போனால் அவனை டீக்கு மிச்சருக்கும் வராங்க, டீ மிச்சரை கொடுத்துட்டு எதற்காக கடவுள் உங்களை அனுப்பினார், பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், அதனால் பரலோகம் போக முடியாது. மாய்மலமான தேவ சித்தம் செய்ய வேண்டும். மாய்மலமான கிறிஸ்தவர்கள் பரலோகம் போக முடியாது. தேவ சித்தம் செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும். செஞ்சவனுக்கு செய்து கிடையாது, செய்யாதவனுக்கு செய்யுது. சாதுவில் பிடிச்சவன் நம்மளை பற்றி குறைவசம் அவனுக்கு செய்கிறது. அதனால் இவரெல்லாம் மாய்மலமான கிறிஸ்தவர்கள். இவரோட முடிவு லட்சை நரகம்தான். அதாவது பாவத்திலே அதாவது முறைப்படி பாவரிக்கை செய்யாமல் சுத்திகரிக்காமல் இவங்க பரலோகம் போக முடியாது. இவர்கள் எல்லோரும் மாய்மலமான கிறிஸ்தவர்கள். இவர்களை புதிய தேவன் அழைக்கிறார். எது சத்தியம் என்று தெரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு. ஏன்னா அவங்க மனக்கண்ணை சாத்தா குருடாக்கி வச்சுருக்கான். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா இருவரும் குழியில் விழுவார்ன்ற படம் அந்த கதை தான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.